Right. Activity ratios are otherwise named as turnover ratio. Activity ratio or turnover ratio. Activity ratio அப்படிங்கிறது என்ன மீன் பண்றாங்க அப்படி சொன்னாக்க whether the business is active or not. நல்ல ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு பார்க்கறது இந்த ஆக்டிவிட்டி ரேஷியோ. ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னா குட்ஸ் கொண்டு வந்து கடையில வச்சா மறு நிமிஷம் வித்துரும். பார்க்குறோம் இல்லையா, சில கடையில குட்ஸ் வரும் உடனே வித்துரும். சில கடையில வாங்கி வச்சிருப்பாங்க, தொடச்சு வச்சிருப்பாங்க, அது எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் விற்காது. இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. எந்த கடைக்கு போகணும் ஃப்ரெஷ்ஷா வேணும்னா, எந்த கடையில வேகமா மூவ்மெண்ட் இருக்கோ அந்த கடைக்கு. அதானே ரொட்டேஷன் தான், அதான் டர்ன் இட் ஓவர். ஸ்டாக் வந்துச்சு போயிடுச்சு வித்துருச்சு, திரும்ப வந்துச்சு வித்துருச்சு. அப்ப இது ஃபாஸ்டரா இருந்துச்சுன்னா அந்த பிசினஸ் நல்லா பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த டர்ன் ஓவர் ரேஷியோ பத்தி பிரீஃபிங் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஆக்டிவிட்டி ரேஷியோஸ்னா என்ன அப்படின்ட்டு. அதுல என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க ப்ரிடாமினண்டா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த மூணும் மெயின். என்னென்ன? இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, receivables turnover ratio and creditors turnover ratio. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரைட், அதாவது இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோனா இன்வென்ட்ரி டர்னோவர், அதர்வைஸ் ஸ்டாக் டர்னோவர் ரேஷியோ. ஏற்கனவே என்ன சொன்னேன்? ரெண்டு வார்த்தைக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் தான் ரேஷியோன்னு சொன்னேன். ஸ்டாக்னு ஒரு வார்த்தை, டர்னோவர்ங்கிற ஒரு வார்த்தை, ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப். இந்த ரெண்டுக்கும் நடுவில் கனெக்டிங் வேர்டு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா செகண்ட் டைம் நியூமரேட்டர்லையும் ஃபர்ஸ்ட் டைம் டினாமினேட்டர்லையும் இருக்கணும். அதாவது டர்ன் ஓவர் பை ஸ்டாக். டர்ன் ஓவர் பை ஸ்டாக். இஸ் தட் ஓகே? ட்ரேடிங் கன்சர்னா இருந்தால் ஃபினிஷ்டு ஸ்டாக், ரைட்? குட்ஸ் வாங்குறீங்க விற்கிறீங்க, அதான் உங்கள்கிட்ட ஸ்டாக்கா இருக்கும். இதே மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்தால் ரா மெட்டீரியல் ஸ்டாக்கும் இருக்கும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டாக்கும் இருக்கும். இப்போ நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறது ஃபினிஷ்டு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப ஃபினிஷ்டு ஸ்டாக் அப்படின்னு வரும்போது நியூமரேட்டர்ல எது எடுத்துக்கலாம்? டர்ன் ஓவர்னா சேல்ஸ் தானேப்பா, டர்ன் ஓவர்னா சேல்ஸ் தான். ஆனா டினாமினேட்டருக்கு தகுந்த மாதிரி நியூமரேட்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது சேல்ஸ் பை ஸ்டாக். இந்த ஸ்டாக்ல வந்து ஓப்பனிங்லயும் இருக்கு, க்ளோசிங்லயும் இருக்கு. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா யூ கேன் டேக் தி ஆவரேஜ். ரெண்டையுமே ஆவரேஜ் பண்ணிடுங்க. டர்ன் ஓவர்னா சேல்ஸ். எப்போதுமே ஆவரேஜ் ஸ்டாக் வந்து காஸ்ட்ல வேல்யூ பண்ணியிருக்கும் போது நியூமரேட்டர்ல சேல்ஸ்னு ப்ராஃபிட் சேர்த்து போட்டால் நல்லாவா இருக்கும் அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல் கம்பேரிசன் இல்லாம இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை வந்து என்ன பண்றாங்க, ப்ராஃபிட் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் ஜிபி எடுத்துட்டீங்கன்னா இருக்கிற காஸ்ட் நியூமரேட்டர்ல எடுத்துக்கலாம். அப்ப ஸ்டாக் டர்னோவர் ரேஷியோ வரும்போது சேல்ஸ் பை ஆவரேஜ் ஸ்டாக்கும் போடலாம், இல்ல காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் பை ஆவரேஜ் ஸ்டாக்கும் போடலாம். If the cost of goods sold information is clearly available, then you have to give the first choice to the cost of goods sold தான். அப்படி இல்லைன்னா தான் சேல்ஸ் போகணும். ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ எஸ்பெஷலி ஃபினிஷ்டு குட்ஸ் வரும்போது ஆர் ஸ்டாக் இன் ட்ரேட் வரும்போது சேல்ஸ் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி, சேல்ஸ் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி, சேல்ஸ் ஆர் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். இஸ் தட் ஓகே? தட்ஸ் அ லாஜிக். அதுக்கப்புறம் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ நீங்க சொல்லுங்க பார்ப்போம். டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். டெட்டாஸ் அண்ட் டர்ன் ஓவர்னு இருக்கு, ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு வார்த்தைகள் இல்லைன்னா செகண்ட்ல உள்ளது நியூமரேட்டர்லையும் ஃபர்ஸ்ட்ல உள்ளது டினாமினேட்டர்லையும் வரணும். டெட்டாஸ் அப்படிங்கும் போது நமக்கு ஆவரேஜ் டெட்டாஸ் ரெண்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஓப்பனிங் க்ளோசிங் இருந்தால், இல்லைன்னா க்ளோசிங் மட்டும் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டாக் டெஃபினட்டா ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கும், ஆவரேஜ் இருக்கிறது ஓகேவா இருக்கும். பட் டெட்டாஸ் பேலன்ஸ் ஷீட்ல இயர் எண்டு குறியது தான் இருக்கும், ஓப்பனிங் டெட்டாஸ் நமக்கு தெரியாம இருக்கும். அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டேக் த க்ளோசிங் டெட்டாஸ். இப்ப டெட்டாஸ் எதனால வருது? why the debtors are there? Because of credit sales. It's not total sales இல்லையா? அப்ப நியூமரேட்டர்ல எந்த சேல்ஸ் போட்டா கரெக்டா இருக்கும்? கிரெடிட் சேல்ஸ். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிசைட் பண்ணுங்க, டினாமினேட்டருக்கு தகுந்த மாதிரி நியூமரேட்டர் நீங்க ஈஸியா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அல்லது அதுக்கு பேர் வந்து ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. டெட்டாஸ் அப்படின்னு சொன்னா இட் இன்க்ளூட்ஸ் நாட் only debtors we are also. ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம டெட்டாஸ் சொல்லுவோம். அல்லது in simple sense we can name that the receivables. அப்ப இதுக்குரிய ஃபார்முலா என்னது? டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு credit sales by average receivable. Hope so you could now understand this one also. ரெண்டு ரேஷியோ தெரிஞ்சிச்சு. இஸ் தட் ஓகே? அதே மாதிரி கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, கமான் நீங்களே கெஸ் பண்ணுங்க. கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு கிரெடிட்டாஸுக்கும் டர்ன் ஓவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட்ல உள்ளது டினாமினேட்டர்ல போயிடணும், செகண்ட்ல உள்ளது நியூமரேட்டர்ல போயிடணும். கிரெடிட்டாஸ்ல எந்த கிரெடிட்டாஸ் எடுத்துக்கிறது? இஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கிவன் அப்படின்னா ஆவரேஜ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா க்ளோசிங் கிரெடிட்டாஸ் எடுத்துக்கலாம். தேர் will not be any confusions. எதனால கிரெடிட்டாஸ் வருது?
கிரெடிட் பர்ச்சேஸ்னால அப்ப நியூமரேட்டர்ல எந்த டர்ன் ஓவர் பண்ணும், கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிற டர்ன் ஓவர் நம்ம போடணும். ஸோ டர்ன் ஓவர்னா how many times it rotates சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். இஸ் தட் ஓகே? ஸோ கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கான ஃபார்முலா கிரெடிட் பர்ச்சேஸ் பை ஆவரேஜ் பேயபிள்ஸ். இஸ் தட் ஓகே? இப்போ கிளியரா இருக்கா? ஸோ இங்க நான் உங்களை ஃபார்முலா மக்கப் பண்ண சொல்லி தரல, ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதை பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா ஹியர். ஓகே, என்னென்ன பார்த்தோம்? இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர், அதர்வைஸ் டெட்டாஸ் டர்ன் ஓவர், கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ஆர் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர், 3 பார்த்தோம். இது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதிகமாச்சுன்னா பிசினஸ் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ரைட், பிசினஸ் ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு எப்படி சொல்லுவீங்க? நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து வடை வச்சு நான் சொன்னேன். ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஒரு பெட்டி கடையில 10,000 வடை விற்குது, அவன்கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க வெறும் 10 வடை தான் இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஓகே, 1000 முறை ரொட்டேட் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. எத்தனை முறை ரொட்டேட் ஆகுது? 1000 முறை இல்லையா? அப்படின்னா 1000 முறை ரொட்டேட் ஆகுதுன்னா ஒரு வருஷம்னா 365 நாள் டிவைட் பை 1000 போட்டீங்கன்னா 0.365. 6 நாளுக்குள்ள ஒரு முறை வித்துருது, போட்டா வித்துருது. இது ரோடு கடை. அதே வந்து ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா ஒரு முறை தான் போடுவாங்க, அப்ப 1000 வராது, 10,000 வராது இல்லையா? அப்ப நியூமரேட்டர்ல வந்து எவ்வளவு வரும்? 1000 இருக்கும், ஸ்டாக் வந்து 10 இருக்கும், அப்ப 100 முறை ரொட்டேட் ஆகும். இன்னும் கம்மியா போச்சுன்னா ஆக்டிவா இல்லைன்னு அர்த்தம். இந்த ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு பார்க்கறதான் இந்த டர்ன் ஓவர் ரேஷியோஸ். இந்த டர்ன் ஓவர் ரேஷியோஸ் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் சொல்லுவோம், எத்தனை முறை ரொட்டேட் ஆகுது ஒரு வருஷத்தை அப்படிங்கிறத பார்க்கறோம். என்னென்ன பார்த்தோம்னா, நம்பர் 1 இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, நம்பர் 2 receivables turnover ratio or debtors turnover ratio, number 3 creditors turnover ratio or payables turnover ratio. Okay, இந்த மூணு மட்டும் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. It can be connected with any number of items. எந்த ஐட்டத்தோட வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் அசெட்ஸுக்கும் சேல்ஸுக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்ப என்ன ரேஷியோவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். டோட்டல் அசெட்ஸும் சேல்ஸும், ஸ்டாக்குக்கும் டர்ன் ஓவருக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம். அப்ப டோட்டல் அசெட்ஸுக்கும் டர்ன் ஓவருக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அப்ப என்ன அந்த ரேஷியோ பேர் என்னது? டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர். ஏன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் மட்டும் தனியா பார்க்கலாமா இல்லையா? அப்ப என்ன ஃபார்ம் ரேஷியோ நேம் வரும்? ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ வரும். ஒர்க்கிங் கேபிட்டலோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? ஒர்க்கிங் கேபிட்டலோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. கரண்ட் அசெட்ஸ் மட்டும் பார்க்கலாமா? கரண்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. எவ்வளவு வேணாலும் பார்க்கலாம். சப்போஸ் டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொன்னால், டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொன்னால் எது ரெண்டுக்குள்ள தொடர்பு? டோட்டல் அசெட்ஸுக்கும் டர்ன் ஓவருக்கும் உள்ளது. டர்ன் ஓவர் should be the numerator, total asset should be denominator. டோட்டல் அசெட்ஸ்னா தெரியும், பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல இருக்கிற டோட்டல். அப்ப நியூமரேட்டர்ல டர்ன் ஓவர்னு வருது, அது எதை எடுத்துக்கிறது சார்? ஸ்டாக்கா இருந்தால் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொன்னீங்க, டெட்டாஸா இருந்தால் கிரெடிட் சேல்ஸ்னு சொன்னீங்க, கிரெடிட்டாஸா இருந்தால் கிரெடிட் பர்ச்சேஸ்னு சொன்னேன். டோட்டல் அசெட்ஸ் என்ன எடுத்துக்கிறது? தென் டோட்டல் அசெட்ஸ்னா எல்லாத்தையும் சேர்த்து தானே, அப்ப எல்லாத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி எத்தனை வேணாலும் போடலாம். அதுக்குள்ள ஃபார்முலாவை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8th பாருங்க, டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் மட்டும் பார்க்கலாம் அண்ட் கரண்ட் அசெட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் டு டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்கலாம். கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்கலாம். நெட் அசெட்ஸ் என்ன அர்த்தம்? அசெட் மைனஸ் லயபிலிட்டிஸ், அதுதான் நெட் அசெட்ஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா கேபிட்டல் கூட சொல்லலாம். அந்த டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்கலாம். இப்போ டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன ஃபார்முலா? நியூமரேட்டர்ல சேல்ஸ் டிவைட் பை டோட்டல் அசெட்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்னா சேல்ஸ் பை ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், நெட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோனா சேல்ஸ் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆர் நெட் அசெட்ஸ் போடலாம். கரண்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோனா சேல்ஸ் பை கரண்ட் அசெட்ஸ். சேல்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் அதே தான் லாஜிக். ஸோ we have completed all these things. இதான் டர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த டர்ன் ஓவர் ரேஷியோஸ் வந்து நம்பர் ஜாஸ்தி ஆக நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஜாஸ்தி ஆக பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? ஸோ 12 ரேஷியோஸையும் just like that understand பண்றதுக்கான லாஜிக் தான் இப்ப நான் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கிறேன். I just given the idea here to understand easily. Is that okay? Clear? Now let's see here. இந்த இன்வென்டரி டர்னோவர் ரேஷியோல ஒரு வேரியேஷன், இன்வென்டரி டர்னோவர் ரேஷியோல ஒரு வேரியேஷன், அத டேஸ்ல சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் ஒன், ஸ்டாக் வெலாசிட்டி. அதை நான் ஒர்க் அவுட் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல ரா மெட்டீரியலுக்கு தனியா பார்க்கலப்பா. ரா மெட்டீரியலுக்கு வரும்போது நியூமரேட்டர்ல ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் வில் பி டேக்கன். நம்ம இது எதுல படிச்சிருக்கிறோம்? ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது படிச்சோம் இல்லையா? அங்க வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம யூஸ் பண்ற ரேஷியோஸ் எல்லாமே டர்ன் ஓவர் ரேஷியோஸ் தான். ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் நம்ம இந்த இதுதான் யூஸ் பண்றோம். அதுல ரா மெட்டீரியல் வரும்போது ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் எடுத்திருப்பீங்க. அதே சமயத்துல
finished goods வரும்போது ஃபுல்லா எடுத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நாம அங்க படிச்சத இங்க யூஸ் பண்ண போறோம். So if you understand this ratio, working capital management will be easy. Now in this illustration I assume we don't have the raw material அப்படினா second formula நான் அப்ளை பண்ணல, அதனால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ, அதுக்கான ஃபார்முலா வந்து சேல்ஸ் பை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பை ஆவரேஜ் இன்வென்டரிங்கிறது ஃபார்முலா. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எவ்வளோங்க? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பீங் 15,000, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் பீங் 15,000 அண்ட் சேல்ஸ் பதில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எடுத்துக்கிறேன். ஆவரேஜ் இன்வென்டரி எவ்வளோ வரும்? ஓப்பனிங் இன்வென்டரி பை பிளஸ் க்ளோசிங் இன்வென்டரி பை 2 எடுத்துக்கணும். ஓகே, இங்கே வந்து எவ்வளோ இருக்குது? இன்வென்டரி 2000 இருக்கு. we don't have the opening inventory அப்படினா இது closing inventory, அப்ப அது மட்டும் எடுத்துக்கலாம், closing stock மட்டும் எடுத்துக்கலாம். the formula being 15,000 divided by 2000, அப்ப எவ்வளவு வருது ஆன்சர்? 7.5 times. am I right? stock closing opening கொடுத்திருக்காங்களா? opening இருக்கே, இங்க இருக்கே. so openingum இருக்கு, sorry I just correct that. here is opening and closing. அப்ப ரெண்டே ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 1500. அப்படினா 15,000 is the cost of sales divided by average inventory 1500 ன்னு சொன்னால் the final answer being 10 times. 10 times இது டைம்ஸ்ல சொல்லணும்ப்பா, நம்பர் ஆஃப் டைம்ஸ்ல. ஒரு வருஷத்துக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக் வித்துறது, திரும்ப வாங்குறீங்க, திரும்ப விற்கிறீங்க, இந்த மாதிரி எத்தனை முறை ரொட்டேட் ஆகுதுன்னா 10 times ரொட்டேட் ஆகுது. 10 times ரொட்டேட் ஆகுதுன்னா ஒரு முறை வாங்கி வச்ச ஸ்டாக் விற்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? how many days will it take to sell the stock you have in your hand ன்னு சொன்னால் எத்தனை நாள்? 36 days இல்லையா? எப்படி சொல்றீங்க? days are months in a year, 360 divided by number of times it gets rotated, அதுதான் இது. so இது பேர் stock velocity ratio அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த inventory turnover ratio in timesல சொல்லலாம், அதே daysலயும் சொல்லலாம். daysல சொல்லும்போது ஒண்ணும் கிடையாது, days are months in a year divided by that inventory turnover ratio போட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப 360 by 10 போட்டீங்கன்னா 36 days. 36 days once the stock what you have is sold. Is that okay? அப்ப எல்லாத்துக்கும் இது உண்டு, எல்லாத்துக்கும் இந்த டேஸ்லயும் சொல்லலாம், டைம்ஸ்லயும் சொல்லலாம். டேஸ்ல கேட்டீங்கன்னா டைம்ஸ்ல சொன்னதை கண்டுபிடிச்சதை நீங்க டினாமினேட்டர்ல போடணும், 360 பையோ இல்ல 12 months கீழேயோ, days or months by that formula போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். so 360 by 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு 36 வந்துச்சு. okay, next receivables turnover வரும்போது credit sales, as nothing mentioned we assume that the entire sales is equal to credit sales னு assume பண்ணிக்கிறேன். the credit sales here being 25,000 should be in the numerator. then average receivable as we are not aware about the opening receivable, average receivables ங்கிறது debtors-உம் BR-உம் சேர்த்து இது ரெண்டும் சேர்த்தா 1000 rupees. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த டெர்மினாலஜில எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரிசீவபிள்ஸ்னா என்ன, கேஷ்னா என்ன, கரண்ட் அசெட்ஸ்னா என்ன, லிக்விட் அசெட்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணது காரணம் இந்த டெர்மினாலஜி கிளாரிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். now we have been given the receivables in general we can call that as a receivable or debtors னு கூட சொல்லலாம், which includes both debtors-உம் BR-உம் சேர்த்து தான் வரணும். so இங்க 25,000 divided by 1000 போட்டீங்கன்னா the answer being 25 times. okay, அதே சமயத்துல அதை நீங்க டேஸ்ல சொல்லலாமா அப்படின்னா 360 days in a year divided by 25 போட்டீங்கன்னா you will be getting what number of days the debtors remains uncollected, which is 14 நினைக்கிறேன். 14 days. இதுக்கு பேரு debtors velocity ன்னு சொல்லலாம், இல்லைன்னா average collection period சொல்லலாம். இந்த average collection period தான் ACP ன்னு அடிக்கடி நம்ம எதுல யூஸ் பண்ணோம்னா working capital requirementல யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்க ஸ்டாக் வெலாசிட்டி ரேஷியோ சொல்லலாம், இல்லைன்னா ஸ்டாக் டர்ன்ஓவர் ரேஷியோ இன் டேஸ்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து டெட்டாஸ் வெலாசிட்டி ரேஷியோ ஆர் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1, 3 over 4, 5 over 6 வரும்போது creditors turnover ratio, credit purchase will be taken. as nothing mentioned we assume this will be equivalent to credit purchase. இருக்கிற பர்ச்சேஸஸே நம்ம கிரெடிட் பர்ச்சேஸஸ் அஸ்யூம் பண்ணிக்கலாம். so the numerator value being 15,000. average payables அப்படிங்கும்போது creditors-உம் BP-யும் சேர்த்து வரணும். current liabilities-ல average payables இங்க கொடுத்திருக்கிறேன், payables being 500 which includes creditors and bills payable ரெண்டும் சேர்த்து which is 500 rupees. so 15,000 divided by 500 போட்டீங்கன்னா number of times being எவ்வளவு வருது? 30 times 30 times. அதே நீங்க
டேஸ்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டாக்கா அந்த டேஸ்ல சொல்லும்போது அதுக்கு என்ன பேரு கிரெடிட்டார்ஸ் வெலாசிட்டி ரேஷியோன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் சொல்லலாம். அங்கே ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் மாதிரி இங்கே ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் சொல்லலாம். இதில் டேஸ் ஆர் மந்த் இன் இயர் டிவைடட் பை இன்வென்ட்ரி சாரி கிரெடிட்டார்ஸ் வெலாசிட்டி ரேஷியோ 30 days 30 times அப்படின்னா எவ்வளோ வருது? 12 days ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 12 நாளில் அதுக்குரிய பேமெண்ட் பண்ணணும்னு அர்த்தம். சேல்ஸ் பண்ணாக்கா உங்களுக்கு 14 நாளில் கலெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் டேஸில் கூட சொல்லலாம். இதை இமீடியட்டா இந்த டாபிக் படிச்சீங்கன்னா இமீடியட்டா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டையும் சேர்த்து படிச்சிடணும். இல்லைன்னா அங்கே படிச்சீங்கன்னா உடனே இதை படிச்சிருக்கேன். ஸோ ஒரு லிங்க் கிடைக்கும் எஃப்எம்ல பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரிடாமினண்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதில் வரும்னா அந்த 1 to 7 தான் வருங்க. ஓகே, இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ இன் டைம்ஸ் அஸ் வெல் அஸ் இன் டேஸ். இன் டேஸ்ல வந்து ஸ்டாக் வெலாசிட்டி ரேஷியோ, ரிசீவபிள்ஸ் டர்னோவர் ரேஷியோ, அதையே நீங்கள் டைம்ஸ்ல சொல்லலாம். டைம்ஸ்ல டேஸ்ல சொல்லும் போது அதுக்கு பேர் வந்து டெட்டாஸ் வெலாசிட்டி ஆர் ரிசீவபிள்ஸ் வெலாசிட்டி இல்லைன்னா ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் சொல்லலாம். கிரெடிட்டார்ஸ் டர்னோவர் ரேஷியோ டைம்ஸ்ல சொல்லலாம், அதை பேபிள்ஸ் டர்னோவர் ரேஷியோன்னு கூட சொல்லலாம். அதேவே நீங்க டைம்ஸ்ல டேஸ்ல சொன்னீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் வெலாசிட்டி இல்லைன்னா ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் நம்ம சொல்லலாம். இந்த 8 to 12 வரைக்கும் இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் அப்ளைங் த ஃபார்முலாவோட தான். டோட்டல் அசெட்ஸ் டர்னோவர் அப்படின்னு சொன்னா டர்னோவர் எது எடுத்துக்கிறீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இன் ஜென்ரல் காமனான இடத்துல எல்லாம் டோட்டல் சேல்ஸ் எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்வென்ட்ரி வரும்போது predominantly we have to give the importance for the cost of goods sold, not for the sales. That's a logic you have to understand. So இங்க வந்து சேல்ஸ் வரும்போது நியூமரேட்டர்ல 25,000 divided by total assets எவ்வளவுங்க? total assets அப்படிங்கும்போது இது நான் கரண்ட் அசெட்ஸ், இது கரண்ட் அசெட்ஸ், இது ரெண்டும் சேர்த்து தான் டோட்டல் அசெட்ஸ். இது ரெண்டும் சேர்த்து தான் டோட்டல் அசெட்ஸ் 29,340. am I right? So denominatorல 29,340. இந்த டோட்டல் அசெட்ஸ் டு டர்னோவர் ரேஷியோ இருக்கு, அட்லீஸ்ட் 2 or 3 times இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி நல்ல ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல போட்டீங்கன்னா 0.9 times இருக்கு, அப்ப ஆக்டிவா இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு அசெட் வச்சிருக்கிறாரோ அது மாதிரி ஒரு பங்கு கூட பிசினஸ் பண்றேன்னு அர்த்தம். எவ்வளவு அசெட் வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி 5 or 6 times நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். இது வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்லை. இஸ் தட் ஓகே? யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்ட்ரீட் வெண்டார் செல்லிங் த வெஜிடபிள்ஸ், ஒரு வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கிறார், ஒரு 10,000 ரூபாய்க்கு வெஜிடபிள்ஸ் வாங்கி போட்டிருப்பாரு, அன்னைக்கு விற்பாங்க இல்லையா? வேற என்ன இருக்கும் அசெட்? தராசு, கல்லாப்பொட்டி, இது மாதிரி சில அசெட்ஸ் வச்சிருப்பாங்க. அது மிஞ்சி போனா ஒரு 20,000 ரூபாய் இருக்கும். 20 + 10 30,000 ரூபாய் தான் மொத்தமே எல்லா அசெட்டும் சேர்த்து. ஆனா சேல்ஸ் ஒன்று நடக்கும், அந்த 10,000 ரூபாய் மதிப்புலத மிஞ்சி போனா 3 நாள்ல 14,000 12,000 ரூபாய் வித்துருப்பாங்க இல்லையா? 3 நாள்ல. அப்போ ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வித்துருக்காங்கன்னு வச்சுக்கலேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகும்? 360 days into 5,000. so much sales will be there. ஓகே, எவ்வளவு வருது? டக்குனு இப்படி கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்றோம்? 360 into 5,000 தான் பச்சு, ரஃபா சொல்லுங்க. இஸ் தட் ஓகே? 5,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க 360 நாளைக்கு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் ரூபாய் சேல்ஸ். ஆனா அவங்ககிட்ட அந்த வெஜிடபிள் வெண்டார் கிட்ட என்ன சொத்து இருக்கும்? 30,000 ரூபாய் தான் இருக்கும். அதை 30,000 ரூபாய் டிவைட் பண்ணீங்கன்னா 60 times டர்ன் ஓவர் ஆகுது. அதாவது அவங்களால அதிக கடன் வாங்கினாலும் வட்டி அதிகமாக இருந்தாலும் சரி அவங்களால டாலரபுளா இருக்கு. சோ மெனி டைம்ஸ் ரொட்டேட் ஆகுது. அதே சமயத்துல பெரிய கார் ஷாப் இருக்கு, கார் விற்கிறாங்க, மாருதி கார் இருக்கு, மாருதி ஷோரூம். ஜஸ்ட் திங்க் ஓவர், மாருதி ஷோரூம்ல எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாரு, எவ்வளவு கார் வச்சிருப்பாங்க, எத்தனை கார் விற்க போகுது? ஸோ அவங்களுக்கு கட்டாயமா அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ கம்மியா இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 times இருந்துச்சுன்னா டீசென்ட்பா. ஒன்னு கூட இல்ல, ஒன்னு கீழே இருக்குன்னா அது வந்து ரிஸ்க்னு அர்த்தம். ஸோ ஹியர் இட் இஸ் ரிஸ்கியர். ஒன்னு கீழே இருக்கிறது எப்போதுமே ரிஸ்கியர். ஸோ இது ஒன்னு கீழே இருக்கு. அப்ப இந்த கம்பெனியை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கன்சிடர் பண்ணும்போது டபுள் காஷியஸா இருக்கணும். தென் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ இதுல ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து என்னது? 25,840 தானே ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். அது மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. டர்ன் ஓவர் வந்து 25,000, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பீயிங் 25,840. ஓகே, this value being almost closer to 1, round off பண்ணீங்கன்னா 1 time வந்துருச்சு. ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான், கொஞ்சம் கம்மியா இருக்கு. அண்ட் நெட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வரும்போது சேல்ஸ் வந்து 25,000. ஓகே, டிவைடட் பை நெட் அசெட்ஸ்ங்கிறது என்னது? அசெட்ஸ் மைனஸ் liabilities. அசெட்ஸ் மைனஸ் liabilities தான் நெட் அசெட்ஸ். ஓகே, now assets minus liabilities is the net assets. This will be the net assets. அதாவது நான் கரண்ட் அசெட்ஸ் பிளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், இதான் நெட் அசெட். அதர்வைஸ் திஸ் வில் பி அதர்வைஸ் நேம்ட் அஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இதுக்கு இன்னொரு பேரு கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அப்ப எதை எடுத்துக்கிறோம்? 28,840 எடுத்துக்கிறீங்க.
So 25,000 divided by 28,840 போட்டிங்கன்னா the ultimate value here being 0.9 0.9 times 0.9 times. Okay, current assets turnover ratio வரும்போது turnover 25,000 தெரியும். current assets மட்டும் எனக்கு வேணும். current assets நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம். எவ்வளவு இருக்கு? 3,500. 25,000 divided by 3,500 போட்டிங்கன்னா 7 time will be the answer. working capital turnover ratio வரும்போது turnover வந்து 25,000, working capital எவ்வளவு இருக்கு? working capital here being 3,000. okay, denominator 3,000 போடுங்க. then the ultimate value here be 8 times. 8 times. Is that okay? Yes, come on, make a note of it.